அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும்னு கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறேன். கிருஷ்ணரும் குசேலரும் பார்த்திங்கன்னா பாலிய சிநேகிதர், எல்லாம் ஒன்றா சின்ன பிள்ளையில் ஒன்றா படித்தவங்க. அப்போ காலப்போக்கில் அவங்கவுங்க வாழ்க்கைகள் மாறி போகல. குசேலர் திருமணம் ஆகி குழந்தை குட்டிகளோட ரொம்ப சிரமத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ அவங்க மனைவி ஒரு நாள் சொல்கிறாங்க, உங்கள் நண்பர் கிருஷ்ணர் தான் நல்லா வசதியாக ராஜ வாழ்க்கையில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் உதவி கேட்கக்கூடாதா அப்படிங்கக்குள்ளே. இருந்தாலும் இவருக்கு தயக்கம், என்னடா இது நம்ம நண்பர்கிட்ட போய் உதவி கேட்குறதான்னு. இருந்தாலும் மனைவியோட தொல்லை தாங்க முடியாமல் சரி போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்கையோடு போகக்கூடாது. அவருக்கு சின்ன வயசுலேருந்து அவள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி அவளை மட்டும் மடியில் கட்டிக்கிட்டு போகிறாரு. போனோன்னே கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தோன்னே நண்பரை பார்த்தோன்னே ஓடி கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் ஒரு ஆசனத்தில் உட்கார வச்சு அவருக்கு மனைவியோடு சேர்ந்து பாலாபிஷேகம்லாம் பாதத்துக்கு பண்ணி ரொம்ப உபசரித்து நல்லா விதமாக சாப்பாடு வச்சு எல்லாம் செய்கிறார். செஞ்சு முடிச்சுட்டு, நண்பா இந்தமாரி அவள் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காயா அப்படின்னோடனே இவர் வெக்கப்பட்டுட்டு மடியை கையை வச்சு மூடுகிறார். உடனே கிருஷ்ணர் டக்குன்னு அதை கவனிச்சுட்டு உடனே அந்த அவளை எடுத்து தன்னோட மனைவிக்கும் கொடுத்துட்டு அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடித்தோடனே இவருக்கு கேட்க வெக்கம், எங்கே நம்ம போய் கேட்டு அவர் என்ன நினச்சிக்கிறாரோ, சரிப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் கிருஷ்ணருக்கு தெரியாதா இவர் எதற்காக வந்தார் என்ன அப்படிங்கிறது. அப்படியே மனசு உடஞ்சி போய் வீட்டுக்கு போகிறார். வீட்டை போய் பார்த்தா அங்கே அவரோட வீடு குடிசை காணும். அங்கே மாளிகை இருக்குது. அவன் மனைவி பார்த்தா பட்டாடையில் நகை நட்டோட குழந்தைகள்லாம் நிற்கிறாங்க. வீடு வேலைக்காரர்கள்லாம் இருக்காங்க. அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஓடி வர்றாரு, மனைவி ஓடி வரா, வாங்க வாங்க என்னது அப்படின்னு கேட்டால், இந்தமாரி நம்ம வீடு கிருஷ்ணரோட அருளால் அவரோட பார்வையால் அப்படி மாறிடுச்சு, நம்ம நல்லா வசதியாகிட்டோம் அப்படின்னு சொல்லக்குள்ளே இவருக்கு ஒரே ஆனந்த கண்ணீர். அந்த நாள் தான் இன்றைக்கி குசேலர் தினம். அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே இந்த மார்கழி மாதத்தோட முதல் புதன்கிழமை அன்றைக்கு இந்த குசேலர் தினம் அப்படின்னா அன்றைக்கி குசேலர் போய் அன்றைக்கி கிருஷ்ணரை சந்தித்த நாள். இந்த நாளில் நீங்களும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு கிருஷ்ணர் படத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அவல் வச்சு ஒரு பாக்கு பழம் வச்சு நீங்கள் சாமியை கும்பிடுங்க. கிருஷ்ணருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு. கண்டிப்பாக உங்கள் மன நிறைவாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவான். அனைவரும் இந்த நாளை பயன்படுத்திங்க. மாலை நேரம் தீபம் ஏற்றக்குள்ளே இதை கிருஷ்ணரை தெரிஞ்ச ஸ்லோகம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.